கொரோனா லாக்டவுன், வாகனங்களே இல்லை ரோட்டில், ஆயில் கம்பெனிஸுமே வந்து எல்லாருமே ஓவர் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டாங்க. கோவிட் வருது, வெளியில் போகல, ஆனால் ஸ்டாக் எல்லாமே அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, ஸ்டாக் வச்சுருக்காங்க, ஆனால் வந்து வெளியில் போகல. ஏன்னா உலகம் முழுக்காவே லாக்டவுனில் இருக்குது, வண்டிகள் எங்கேயும் மூவ் ஆகலை. அப்படிங்கும்போது க்ரூட் ஆயில் யூசேஜ் இல்லாமல் இருக்குது பெட்ரோல் டீசல் மேனுஃபேக்சரிங்க்கு. ஆனால் அரசாங்கம் வந்து பெட்ரோல் டீசல் விலையை வச்சு இன்னும் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தான் பார்த்தாங்க. இன்னும் வந்து அந்த கலால் வரியை அதிகரிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க அந்த டைமில். அது ஒரு 10 ரூபா கிட்ட வந்து அந்த வித்தியாசம் இருக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போது February மாதம் 2020 குரூட் ஆயில் வந்து ஒரு பேரல் $60 வித்துட்டு இருந்திருக்கு. அப்போது இந்த கோவிட் லாக்டவுன்லாம் வந்த உடனே ஏப்ரலில் வந்து ஒரு $20 $25 தான் வந்து அப்போது ஒரு பேரல் விற்றுருக்கு. ஏப்ரல் 21 இது வரைக்கும் இல்லாத, வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு பேரல் வந்து $19 ரேட்டு குறைஞ்சிருக்கு. அப்பயுமே இந்திய கவர்மெண்ட் வந்து இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறதுக்கான விஷயங்கள் அவங்க இப்போ பண்ணலை. இந்த கலால் வரி வந்து அவங்க அதிகப்படுத்தியிருக்காங்க. அப்போது பெட்ரோலுக்கு ஒரு லிட்டருக்கு 10 ரூபா வந்து கலால் வரியும், 13 ரூபா டீசலுக்கு ஒரு லிட்டருக்கு வந்து கலால் வரி ஏற்றிருக்காங்க. அதாவது 22 ரூபா இருந்த அந்த கலால் வரி 32 ரூபா ஆயிடுச்சு பெட்ரோலுக்கு. 18 ரூபா இருந்த அந்த வரி டீசலுக்கு 31 ரூபா ஆயிடுச்சு. இதனால் வந்து ஒரு லட்சக்கணக்கான கோடிகளில் வருமானம் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்திய கவர்மெண்ட் அந்த டைமில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி வருவாய் வந்து இந்த டைமில் மட்டும் நம்ம இந்திய அரசாங்கம் சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் சொல்கிறாங்க.